இந்த சம்பவம் ரவியோட வாழ்க்கையை மாற்றிருச்சு. ரவி சென்னையில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக தங்கியிருக்கான். அன்னைக்கு நைட்டு 3 மணி ஆகியும் ரவிக்கு தூக்கம் வரல. அதனால் அவனோட ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போது அவனுக்கு சடனாக அன்னோன் நபர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. இந்த நேரத்தில் யாரா ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரவி அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்கிறான். ஃபோன் காலில் அப்போது யாருமே பேசவே இல்லை. ஆனால் ரவிக்கு பின்னாடி யாரோ மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பயத்தில் ரவி ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். 2 நிமிஷம் கழித்து ரவிக்கு ஒரு பயங்கரமான ஷாக். ஏன்னா அவனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் தெரிஞ்சுச்சு. அது என்ன மெசேஜ்னு எடுத்து அவன் பார்த்தா அதில் ஏன் நீ அந்த ஃபோன் காலை கட் பண்ணியிருந்த. ரவி அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த சில நொடிகள்லேயே இன்னொரு மெசேஜ், நான் உன் பின்னாடி தான் இருக்கேன். பயத்தில் ரவி பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. உடனே அப்போ தான் ரவிக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. ஆனால் அந்த ரிலீஃபை போக்குற மாதிரி அடுத்த சம்பவம் ரவிக்கு பயங்கரமான ஷாக்கை கொடுத்துச்சு. ஏன்னா அதுக்கடுத்து அவன் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக கேமராவை ஓப்பன் பண்ணி அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்துச்சு. அந்த ஃபோட்டோவை பார்த்த ரவி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அந்த ஃபோட்டோவில் என்ன இருந்துச்சுன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு கருப்பு கலர் உருவம் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து ஷாக்கில் இருந்த ரவிக்கு இன்னொரு ஷாக். திருப்பி ஒரு ஃபோன் கால் வருது. அதில் ஒரு பேர் போட்டுருந்துச்சு, த அன்னோன் காலர் ஃப்ரம் இன்சைட் த ஹவுஸ். இதுதான் ரவியோட கடைசி காலாக இருந்திருக்கு. இதுக்கடுத்து ரவி என்னான்னு யாருக்குமே தெரியல. இது போல் ஹாரரான ஸ்டோரிஸ் கேட்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஹாரர்னு டைப் பண்ணுங்கள்.